ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான எறா குழம்பு செய்கிறத பார்க்கலாமா? இப்போ ஆயில் போட்டுக்கலாம். 1 kg எறா எடுத்திருக்கேன் நான். அதுக்கு 100 கிராம் ஆயில் போதும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா இது 1 kg எறான்றதுனால நான் வந்து ஒரு 5 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இது நார்மல் சைஸ் ஆனியன், 5 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காவை நல்லா வதக்கி விடுங்க. எறா குழம்பு ரொம்ப ஈஸியான, சீக்கிரத்தில் செய்யக்கூடிய குழம்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். எறா கிரேவியும் நான் இன்னொரு டைம் உங்களுக்கு போடுறேன். அது கூடவே நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட். அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு. நான் 1 kg செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்து எறா போட்டால் கரெக்டாக இருக்கும். எறாவை நல்லா வதக்கி விடுங்க. எறாவும் கத்திரிக்காய் ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது இப்போவே. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு வேக வச்சு லைட்டாக வேக வச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இது 2 மட்டும்தான் போட்டு செய்கிறேன். இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். இதில் நான் வந்து 4 தக்காளி போட்டிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன தக்காளி வந்து 4 போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு எப்பவும் போல் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போதும் வதங்கிறதுக்கு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு. தக்காளி வதங்கிட்டு இருக்கு. திரும்ப ஒரு டைம் கிண்டி விட்டுறலாம். எறா குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ நான் வந்து 1 கிலோவுக்கே வந்து சின்ன சின்ன தக்காளி ஒரு 4 தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ தக்காளி வேறு அதிகமாக விலை இருக்குது. நம்ம தேங்காய் அதெல்லாம் போடுறதுனால கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். இது 6 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1 கிலோ அப்படின்றதுனால. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம லைட்டாக கருவேப்பிலையை போட்டுடலாம். அது வாசனையோடு கொதிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். கிண்டி விட்டுடலாம் கொஞ்சம்.
நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். இது நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். நம்ம இது ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டேஸ்டியான எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாமா? இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டைம் கம்மி தான் இதை செய்கிறதுக்கு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. 10 to 15 மினிட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.